1000 ரூபாய் வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்கு வாய்ப்பில்லாத சகோதரிகள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வெள்ளியினால் செய்த நாற்காலி, அந்த நாற்காலியில் அண்ணன் ஸ்டாலின் உட்கார மாட்டார் என்று நான் நினைத்தேன். ஆனால் உட்கார்ந்து விட்டார். அன்றைக்குத்தான் ஒரு பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே உங்களுக்கு ஆத்திரம் வருது இல்ல. எதிர்கட்சி தலைவர் என்பது ஷேடோ கவர்மெண்ட். ஆட்சி கவலக்கூடிய நிலைமை ஏற்படுமானால் நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிற உதயநிதி தான் ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடணும். அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு புறம்போக்கை போல பேசுவதை என்னால் ஜீரணிக்க முடியும். கடந்த ஆட்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 300 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலித்ததாக தகவல் வருகிறது. அதை வாங்கி கொடுத்த தரகன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்க ஆட்சிக்கு எந்த ஆபத்து வந்துடும்? 121 பேர் ஆதரவை பெற்று தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்து விடுகும் என்று ஒரு மனநோயாளி கூட சொல்ல மாட்டான், ஸ்டாலின் சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் ரீல்ஸ் எடுத்து போடுறது ஏன் அவசியமா? ரீல்ஸ் எடுத்து அமைச்சர்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. என்ன ரீல்ஸ் எடுத்து போட்டோம் சொல்லுங்க. நிறைய ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க பாப்போம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த பேச்சாளுமையும் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளருமான திருமிகு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய நேர்காணல நான் கேட்டிருந்தேன். இந்த கூட்டம்லாம் வாக்காக மாறாதுன்ற ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்ற போது நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லி ஷுவரா சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய வாக்கு நிஜமாகி இருக்கு அப்படின்னும் போது. இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மிக நீண்ட காலமாக ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு, கலைஞரின் மறைவிற்கு பிறகு ஒரு தலைவனை தேடினார்கள். ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் எதிர்பார்த்தார்கள். அந்த தேடிய தலைவன் விஜயாக அவர்கள் கண்ணுக்கு தெரிந்தார்கள். ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போகிற நாயகன் இவன்தான் என்று நம்பினார்கள். பச்சை மிளந்த தமிழ் மனித தாவரங்களுக்கு விஜய் என்கிற தலைவனால் தான் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியும் என்ற அவர்களது நம்பிக்கையில் விசில் சின்னத்திற்கு வாக்களித்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் யாரும் சாதிக்காத சாதனை நிகழ்த்தி தாவேகா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேல ஆகுது. உங்களுடைய ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு திருப்தியா இருக்கு இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா? ஆமா, நான் போகும் இடங்களிலெல்லாம் பார்க்கிறேன். மக்கள் இந்த ஆட்சிக்கு நல்ல மதிப்பெண் கொடுக்கிறார்கள். காரணம், ஒரு ஊழலற்ற அரசு என்கிற உயர்ந்த லட்சியத்தை நடைமுறைப்படுத்துவதில் இந்த ஆட்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களின் கூட்டத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூட்டுகிறார். இதுவரைக்கும் ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை யாரும் கூட்டியதில்லை. ஒப்பந்தக்காரர்களை தனியாக அணுகி கோடி கோடியாக லஞ்சம் பெற்றுக்கொண்ட கொள்ளைக்காரர்கள் தான் இதுவரைக்கும் இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர். அதில் ஒருவன் ஏவா வேலு. மு.க. ஸ்டாலினுக்கு தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில் வெள்ளி நாற்காலி செய்து போட்ட அயோக்கியன். 1000 ரூபாய் வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்கு வாய்ப்பில்லாத சகோதரிகள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வெள்ளியினால் செய்த நாற்காலி, அந்த நாற்காலியில் அண்ணன் ஸ்டாலின் உட்கார மாட்டார் என்று நான் நினைத்தேன். ஆனால் உட்கார்ந்து விட்டார். அன்றைக்குத்தான் ஒரு கவிதை எழுதினேன். வெள்ளியில் செய்த நாற்காலியில் நீங்கள் உட்கார மாட்டீர்கள் என்று கருதினேன். ஆனால் உட்கார்ந்து விட்டீர்கள். நீங்கள் எப்பொழுது வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தீர்களோ அப்பொழுதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க நாற்காலி எங்கள் தலைவர் விஜயை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டதுன்னு எழுதினேன். அதுதான் நடந்தது. இன்னைக்கு ஒப்பந்தக்காரர்கிட்ட எனக்கு எந்த ஃபண்டும் தேவையில்லை. வேலை ஒழுங்காக இருக்கணும், தரமாக இருக்க வேண்டும். தரமற்ற வேலை செய்தால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வேன் என்று உறுதியாக சொன்னது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி
நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10 வகையில் ஊழல் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில். அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்தால் 2 லட்சம் கோடிக்கு நெடுஞ்சாலை துறையில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வேலை தருகிறேன் என்று நிதியமைச்சர் டெல்லியில் இருக்கிற சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சொன்னதாகவும் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அதே போல பள்ளிகளினுடைய ரினியூவல், பள்ளிகளினுடைய அந்த ரினியூவலை புதுப்பிப்பதற்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்றார்கள். கடந்த ஆட்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 300 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலித்ததாக தகவல் வருகிறது. அதை வாங்கி கொடுத்த தரகன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனால இப்போது எங்கள் ஆட்சியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மாண்புமிகு தம்பி ராஜ்மோகன் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அது தேவையில்லை என்று அறிவித்து விட்டார். அதனால ஊழலின் ஊற்றுக்கண்கள் அடைக்கப்படுகின்றன. ஒரு ஊழலற்ற நிர்வாகத்துக்கு உத்தரவாதம் தந்து அந்த பணியில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சாதனைக்கு. அதை போல 717 மதுக்கடைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. போதையற்ற தமிழகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் முதல் படி இந்த படி. படிப்படியாக கடைகளை மூடி ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்க தலைவர் திட்டமிட்டிருக்கிறார். அதை போல பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை, பாலியல் வக்கிரம், பாலியல் கொலை என்று தமிழ்நாட்டில் அங்கிங்கனாதபடி நாளும் நடந்து வந்த நிலையில் நேற்றைக்கு காவல்துறையினுடைய டிஜிபி ஒரு 390 நடவடிக்கைகளை நேற்றைக்கு அவர் பட்டியலிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவலை சொல்லியிருக்கிறார். அந்த பாலியல் வன்முறை இன்றைக்கு கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது இந்த ஆட்சியில. அதை தவிர தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கம்ஃபர்டபுள், நாங்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்கிறோம்ங்கிற உணர்வை இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறது. இப்போ நீங்க சொல்றீங்க கம்ஃபர்டபுளா மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆனா எதிர்கட்சிகள் சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, லாக்அப் மரணங்கள் இதே ஆட்சியிலும் தொடருதே, அப்ப எப்படி இவங்க மாற்றம் தந்தாங்க அப்படின்னு ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துகிட்டே தான் இருக்கு. அது செய்யத்தான் செய்யணும். எதிர்கட்சி அதை செய்ய நான் குறை சொல்லல. நாகர்கோவில்ல ஒரு லாக்அப் மர்டர் சிறைச்சாலைக்குள் நடந்திருக்கிறது. சிறைச்சாலைக்குள்ள குழு மனப்பான்மை இருக்கும் கைதிகளுக்குள்ள. அந்த சிறைச்சாலையில் இருக்கிற காவலர்களுக்குள்ளேயே மோதுதல் வரும். அதுல ஏதோ ஒரு வகையில் அந்த தம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறான், மோதுதல் நடந்திருக்கிறது. அந்த தம்பி கொலை உண்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதுபோல் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற வகையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிளை சிறைச்சாலைகளுக்கும் மத்திய சிறைச்சாலைகளுக்கும் அரசின் சார்பில் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காது. அந்த குடும்பத்தை தாவேக அரசு தத்தெடுத்துக் கொள்கிறது. அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் நிதி வழங்கியது மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை என்கிற திட்டத்தையும் இன்றைக்கு தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு கெட்டது என்கிற வகையில் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஆட்சியில் அதிகரிச்சிருச்சு. ஒண்ணும் இல்லை, அப்படி ஒண்ணும் இல்லை. ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். நாகர்கோவில்ல சிறைச்சாலை நடந்த சம்பவத்திற்கு தலைநகர் சென்னையில கலெக்டர் அலுவலகத்திற்கு முன்னால ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு ஒரு 10 பேரை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அதை தாண்டி எங்கள் கொடி உயர பறக்கிறது. அதை தாண்டி எங்கள் தலைவனுடைய செல்வாக்கு வானளாவிய வகையில் நாடும் வளர்ந்து கொண்டு வருகிறது. தாவேகாவுடைய பரப்புரை செயலாளரா நீங்க சொல்றீங்க இல்ல இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படுது, அதுக்கான நடவடிக்கையை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா முதல்வர் இதுக்காக வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டாரு. முந்தைய இருந்த ஆட்சியில சாரிலாம் வேணாம் முதல்வரே, உங்களுக்கு இந்த பதவி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு மட்டும் தானா அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு தாவேகா தலைவர் விஜய். ஆனா இப்ப அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி வாய்ஸ் அவுட்டே பண்ணலையே. தாவேகால இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பரப்புரை செயலாளர் இல்ல அமைச்சர்கள் தான் பேசுறாங்க, அவர் ஏன் பேசலன்ற கேள்வி இருக்குல்ல. அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சம்பந்தப்பட்ட குமரி மாவட்டத்தினுடைய அமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அந்த குடும்பத்திற்கே போய்விட்டார். முதல்வர் சொல்லித்தான் போறாரு. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த பெண் கேக்குறாங்க, இல்ல இரங்கல் கூட முதல்வர் தெரிவிக்கலையேன்னு கேக்குறாங்க. அவங்க கேட்கலாம். அதே இடத்திற்கு தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தும் அந்த குடும்பத்திற்கு போய் ஆறுதல் சொல்லி முதல்வர் சார்பில் போய் தான் அவங்க இதெல்லாம் செய்திருக்காங்க.
அதுல வேற ஒண்ணும் இல்ல. அவர்களுடைய சார்புல போறது ஓகே, அவங்களுக்கு ஆறுதல் படுத்துற விதமா இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கையும் ஏற்கிற வண்ணம் தானே இருக்கு. ஏன்னா முதல்வர், இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் இல்ல ஏற்றதுனாலதான் அரசு வேலை கொடுத்திருக்காரு, 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கி இருக்காரு, இந்த குடும்பத்துக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கணும் உத்தரவாதம் தந்திருக்காரு. அதாவது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இவரு சொன்ன விமர்சனத்துக்கு இவரே உள்ளாகுறாரு, முதல்வர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல, சாரி சொல்லாதீங்க முதல்வரே அப்படின்னு ஸ்டாலினை விமர்சிச்சாரு. இவர் சாரி கூட இல்ல, பேச கூட இல்லையா இதை பத்தி அப்படின்னு விமர்சனம் இருக்குல்ல, அது நியாயமா தானே பார்க்கப்படுது. இல்ல ஒரு மந்திரி சபை என்பதே கூட்டு பொறுப்பு தான், ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறது, பகிர்ந்து கொள்வது. அந்த வேலையை அவங்க 2 அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க, கச்சிதமாக அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. அப்போ வாய்ஸ் அவுட் பண்ணாததும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் நியாயமா நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு முதல்வருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? முதல்வருக்கு பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இருக்கிறதுனால தான் அவருடைய சார்பில் 2 அமைச்சர்கள் போய் ஆறுதல் சொல்லி, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து இந்த அரசாங்கம் அதை செய்திருக்கிறது. அதுல முதல்வர் சொல்லலைன்னு முதல்வர் சொல்லித்தான் அந்த 2 அமைச்சர்கள் போனாங்க. இந்த அரசாங்கத்தின் மீது ஏதாவது குறை காண வேண்டும் என்று ஒரு பூத கண்ணாடி அலைகிற அவர்களுக்கு இது ஒரு தீனியாக அவனுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டித்தான் தாவேக அரசுக்கு மக்கள் மன்றத்தில் ஒரு புதிய மரியாதை வந்திருக்கிறது. சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேக ஆட்சியில வந்து இதெல்லாம் பலம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? பலம், 4 தடவை நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஸ்டாலின் போகவில்லை, 4 வருடம். கடந்த முறை போயிருந்தாரே சார். அதான் கடந்த முறை மட்டும்தான் போனாரு, 4 வருஷம் போகல. முதல் நிதி ஆயோக் கூட்டத்திலே எங்கள் முதலமைச்சர் சென்றார். நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் டெல்லியில் பிரதமரை சந்தித்து திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற மானமுள்ள தமிழர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் திருவள்ளுவர் சிலையை சாக்கு முட்டையில கட்டி கங்கை கரையில் போட்ட கூட்டம் இன்றைக்கு டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு திருக்குறளை தேசிய இலக்கியமாக வேண்டும் என்று அறிவித்ததோடு நிதி ஆயோக் கூட்டத்தில் 3824 கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிதியை நீங்கள் விடுவிக்கவில்லை, மும்மொழியை திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்று நீங்கள் விடுவிக்கவில்லை, மும்மொழி திட்டத்தை அமல்படுத்துகிற நிலையில் தமிழகம் இல்லை, அதை காரணம் காட்டி இந்த நிதியை விடுவிக்காமல் இருந்து விடாதீர்கள் என்றும் அந்த கூட்டத்தில் பேசினார். இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ரோல் மாடல் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயாக இருக்கிறார். ஆகவே நிதி பகிர்வில் மாநிலங்கள் வஞ்சிக்க கூடாது என்றும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினார். ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பு கொடுக்கிற வகையில் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்பதையும் அந்த கூட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு பிரதமர் அமைச்சரையும் சந்தித்து விட்டு எங்கள் தலைவர் வந்தார். நீ 5வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தான் போன முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். ஆகாஷ் பாலகிருஷ்ணன் என்பவன் உதயநிதியினுடைய உரிமையுள்ள நண்பன், அவனுடைய உற்ற தோழன் ரத்திக் என்பவரும் சேர்ந்து பல கோடி ரூபாய் முதலீட்டில் படம் தயாரிக்க போனார்கள். அந்த பல கோடி ரூபாய் முதலீட்டில் படம் தயாரித்ததில் பெரிய முறைகேடு நடந்திருக்கும் என்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்து அவர்களை சுற்றி வளைத்ததற்கு பிறகு அடுத்த ஆபத்து தன்னுடைய மகனுக்கு வரலாம் என்று தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்குத்தான் அவர் டெல்லிக்கு சென்றார். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக டெல்லிக்கு சென்றோம். வேற விஷயங்கள் பலமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் இது ஒன்றுதானா? வேற எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, இல்ல எதையும் குறை இருக்குன்னா சொல்லுங்க. இன்னொரு பக்கம் ரீல்ஸ் எடுத்து போடுறது ஏன் அவசியமா? ரீல்ஸ் எடுத்து அமைச்சர்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன ரீல்ஸ் எடுத்து போட்டோம் சொல்லுங்க. நிறைய ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க. அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ரீல்ஸ் மூலியமா தான் வந்து கவர்றதுக்காக, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தென் கொரியாவுக்கு போய் ஹூண்டாய் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு வருகிறார். அதே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அடுத்து என்ன செய்ய போறேன்னு கேட்டால், டென்மார்க் நாட்டோடு பேச போகிறேன், சிவகாசியில் தயாரிக்கக்கூடிய பட்டாசுகள் 6000 கோடி ரூபாய்க்கு டென்மார்க்கில் இறக்குமதி செய்ய முடியும், அதை நான் செய்ய போகிறேன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு ரீல்ஸா? இதுக்கு பேர் ரீல்ஸான்னு கேட்கல. இன்னும் அமைச்சர்கள்லாம் போட்டுட்டே தானே சார் இருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்து போய் உணவகத்துல சாப்பிடுறாரு, ஒரு குழந்தைய கூப்பிட்டு பேசுறாரு, பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் எல்லாம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் போடுறத பார்க்க முடியுது. அது இன்னைக்கு இருக்கிற ஊடக யுகத்துல இதெல்லாம் சர்வசாதாரணம். ஒரு நடந்தா கூட ரீல்ஸ்ன்னு சொல்லுவீங்களா நீங்க? அதெல்லாம் கிடையாது.
ஒரு அமைச்சர் தன்னுடைய நடவடிக்கைகளை ஏதாவது ஒரு வடிவத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அதுக்கு பேரு ரீல்ஸ் முத்திரை குத்தி அப்படி காலி பண்ணிடுவீங்களா நீங்க? இல்ல, எதிர்க்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரீல்ஸ் போடுறதுலதான் குறிக்கோளா இருக்கு தாவேகா அரசு. மக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய மறந்துட்டாங்களோ, ரீல்ஸ்லயே வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்களோன்ற விமர்சனம் இருக்கு. செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு நாங்க இனிமேல் நீங்க பட்ஜெட் வெளியிடுறேன்னு என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சிடும். நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதற்கு துறை வாரியான கூட்டங்களை தினசரி முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை ரீல்ஸும்பீங்களா? இன்னைக்கு நீ கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருந்த, திருவல்லிக்கேணியிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு பஸ், சைதாப்பேட்டையிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு பஸ், அண்ணா நகர்ல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறது பஸ், மாதவரத்திலிருந்து கிளாம்பாக்கம் போறதுக்கு பஸ், வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் கிளாம்பாக்கத்துக்கு எப்படி போவாங்க? ட்ரெயின் இருக்கா? அதுவும் இல்லை. இன்னைக்கு கோயம்பேடுக்கு பேருந்து நிலையத்தை மாற்றலாமா இந்த அரசு திட்டமிடுகிறது, யோசிக்கிறது. இன்னைக்கு கோயம்பேட்டிலே தலைமைச் செயலகத்தை கொண்டு வரலாமான்னு கூட யோசிக்கிறது. அது எதுக்காக சார்? தலைமைச் செயலகத்தை கோயம்பேட்டு கொண்டு வந்தா நல்லது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தலைமைச் செயலகம் இந்திய ராணுவத்துக்கு கட்டுப்பட்டது. இப்ப நீங்க கார்ல போறீங்கன்னா கார் அங்க விட முடியாது. தலைமைச் செயலகத்துல ராணுவ அதிகாரிகள் அனுமதிக்க மாட்டார்கள். மக்கள் வந்து எளிதாக போய் இருக்க முடியல இன்னைக்கு இருக்கிற தலைமைச் செயலகத்துல. அதனால தலைமைச் செயலகத்தையே கோயம்பேட்டுக்கு மக்களுக்கு வசதியா இருக்கும்னு அரசு திட்டமிடுகிறது. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் எப்ப நினைக்கிறாரோ அப்ப ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து சொல்லியிருக்காரு. ராஜேந்திர பாலாஜி இப்படி சொல்வதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. நான் பொதுவா ராஜேந்திர பாலாஜி சொல்வதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. எதனால அப்படி? அவர் மோடி தான் எங்க டாடின்னாரு. அவங்க அம்மாவே வருத்தப்பட்டாங்க, எனக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லையுமே, எப்படி டாடின்னு சொல்றான்னு. அப்படி ஒரு உளர்வாயன், ஏதாவது உளறி கொட்டுவான். ஸ்டாலினுக்கு கோபம் வந்தா எங்களுக்கு என்ன? ஸ்டாலினுக்கு கோபம் வந்தா சோறுல போய் முட்டிக்கிட வேண்டியதுதான், இல்லைன்னா லண்டனுக்கு போக வேண்டியதுதான். ராஜேந்திர பாலாஜிக்கு அரசியலே தெரியல. இல்ல, இவர் சொல்றது ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறத பார்க்க முடியுது. நீங்க அப்படி எதுவும் நினைக்கல? எங்க ஆட்சிக்கு எந்த ஆபத்து வந்துடும்? 121 பேர் ஆதரவை பெற்றுதான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்து விடுகும் என்று ஒரு மனநோயாளி கூட சொல்ல மாட்டான். ஸ்டாலின் சொல்லுகிறார். என்ன வாய்ப்பு இருக்கிறது? இப்ப இடைத்தேர்தலை கூட நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க, தடை பண்ணிருக்காங்க, இப்ப வேண்டாம்னு சொல்லி. அது சிக்கலா வரும் நினைக்கிறேன். இடைத்தேர்தலை இப்போது நடத்த வேண்டாம், அதுக்கு மேல வழக்கு இருக்கு, அதனால இப்ப நடத்தாதீங்கன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தேர்தல் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். ஆனால் எங்கள் வெற்றி தள்ளி போகாது, எங்கள் வெற்றியும் தாமதமாகாது. அந்த தாமதத்தினால தாவேகாக்கு எதுவும் சிக்கல் வரும்? எந்த சிக்கலும் வராது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவரா உதயநிதி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பூவர் பர்ஃபார்மன்ஸ். தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது கோவை கம்பன் என்று பேசப்படுகிற கருத்திருமன் இருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய ஆளுமை அவர். மெய்த்திருப்பதம் மேவென்ற போதினும் இத்திரந்துறந்து ஏகென்ற போதினும் சித்திரத்தினால் அந்த செந்தாமரை முகத்தை உண்ணுவாள் என்று ஒரு கம்பனுடைய காவியத்தில் சுந்தரகாண்டத்தில் வருகிற ஒரு பாட்டை சொல்லி 2.5 மணி நேரம் பேசுகிற ஆற்றலாளர் கோவை கம்பன். கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது கன்னியாகுமரியை தாய் தமிழகத்தோடு சேர்க்கிற எல்லை போராட்டத்தில் மார்ஷல் நேசமணிக்கு தளபதியாக இருந்த பொன்னப்ப நாடார் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர்கள் இருந்த சிம்மாசனத்தில் எந்த தரவும் இல்லாமல் தர்க்கம் செய்ய தெரியாத, சார் ஏன் தர்க்கம் செய்ய தெரியல? அவர் சொல்றாரு சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நீ சோஃபா மாடல்னு சொன்னதே தப்பு இல்ல. நீ பேசுவதற்கு எவ்வளவோ செய்தி இருக்கிற பொழுது ஒரு வீட்டுக்கு ஒரு சோபா கொண்டு போறாங்கன்னா அந்த ஆட்சியே சோபா மாடல்னு சொல்லுவியா? இது என்ன அநியாயம்? இது தாவேக தரப்புல இருந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கன்னு சொல்லாம தைரியம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி தர்க்கம் பண்றாரு. நீங்க தர்க்கம் பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? பார்ட்டி ஃபண்ட்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஆத்திரம் வருது இல்ல? நாஞ்சில் சம்பத்து கேட்கிற ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்குன்னு தரவுகளோடும் ஆதாரங்களோடும் பேச வேண்டும். எதிர்கட்சி தலைவர் என்பது ஷேடோ கவர்மெண்ட். அவர் ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிறவர். ஆளுகிற கட்சி பெரும்பான்மை இழந்து விடுமானால்
ஆட்சி கவலக்கூடிய நிலைமை ஏற்படுமானால் ஷேடோ கவர்மெண்ட் நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிற உதயநிதியை தான் ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடணும். அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் ஒரு புறம்போக்கை போல பேசுவதை என்னால ஜீரணிக்க முடியாது. சார், இவ்வளவு பெரிய வார்த்தை பயன்படுத்தலாமா? எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அப்படி பேசல. பேசுவதற்கு நிறைய செய்தி இருக்கு. இந்த அரசாங்கத்தில் சோஃபா மாடல்னு சொன்னார். சோஃபா மாடல் தான் எஸ் ஃபார் ஸ்கில், ஓ ஃபார் ஆர்கனைசேஷன், எஃப் ஃபார் ஃபைட், ஹைச் ஃபார் ஹேபிட். சோஃபா மாடல் தான். ஏ ஃபார் ஆட்டிடியூடு. சோஃபா மாடல் தான். அமைச்சர் வன்னியரசு சோஃபாக்கு அவர் இன்னொரு அர்த்தம் சொன்னாரு, நீங்க ஒரு அர்த்தம் சொல்றீங்க. இதுவாதான் எடுத்துக்கணுமா சோஃபா மாடல் அப்படின்னா? அதுதான். சோ இவ்வளவு பெரிய வார்த்தைகள் சொல்லி அவர் விமர்சிக்கிறீங்க. அவர் தவற விட்டதா நீங்க என்ன நினைக்கிற? நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது இந்தந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லி கேட்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன, அது அவர் கேட்கணும்ல. புதிய மேகதாது அணைக்கு வந்து புதிய நடுவர் மன்றம் வைக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அது உங்களுடைய நாங்களே ஏற்றுக்கொண்டீங்கல்ல? அப்ப கரெக்டா தானே சொல்றாரு. திருத்தத்தை நாங்க ஏற்றுக்கொண்டோமே. நாங்க அதுல காழ்ப்புணர்ச்சி இவன் சொல்லி நாங்க கேக்குறதான்னு நாங்க நினைக்கலையே. அதான் சார், அப்ப கரெக்டா செயல்படுறாருன்னு எடுத்துக்கலாம்ல. எதிர்கட்சி தலைவர் அவருடைய பணியை கரெக்டா செய்யறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதுக்கு வெளிநடப்பு செய்றீங்க? எதுக்காக வெளிநடப்பு செய்யறீங்க? தொடர்ந்து நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. பேசாட்டா பேசல எப்போது வாய் திறப்பீங்கன்னு கேக்குறீங்க. பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு அடி வயிற்றுல அஸ்தி வந்து ஆடி போறீங்க. எதிர்கட்சி தலைவர் பிரச்சனையை பேசணுங்க. பிரச்சனைகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். இந்த பிரச்சனைக்கு இப்படி தீர்வு காணலான்னு அரசாங்கத்துக்கு ஆற்றுப்படுத்தணும். ஒரு ஆசிரியர் மாதிரி வகுப்பெடுக்கணும். நீங்க கம்பனுடைய ராமாயணத்தை படிச்சா ராவணன் கீழே விழுந்து கிடப்பான். அப்பொழுது கம்பன் பேசுவான், உனக்கு ஏன் வீழ்ச்சி வந்தது தெரியுமா? உனக்கு எதிர்கட்சி இல்லை, அதனால்தான் உனக்கு சரியான எதிர்கட்சி இல்லை, அதனால்தான் உனக்கு வீழ்ச்சி வந்தது. அடுக்கு மீது அடாதீது என்ற அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லை என்றான் கம்பன். அப்ப நீங்க சொல்றது அது மாதிரி எங்கள் அரசை பார்த்து அடுக்கு மீது அடாதீது, நடக்கு மீது நடக்காதது, நன்றுது தீதுது, மரபுது மருளிது, இருளிது வெளிச்சம் இதுன்னு பாகுபாடு படுத்தி அரசாங்கத்தை குலுங்க வைக்கணும் எதிர்கட்சி தலைவர். அத கலைஞர் செய்தாரு, ஜெயலலிதா செய்தாங்க, ஒன்னால செய்ய முடியல. இல்ல, நீங்க கம்பராமாயணத்துல சொல்றது என்னன்னு சொல்றீங்கன்னா சரியான எதிர்கட்சியில விழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. இவரையும் சரியான எதிர்கட்சியிலன்னு சொல்றீங்க. அப்ப இந்த ஆட்சி விழுந்துருமா? எதிர்கட்சியாக அவர் இல்ல. இல்ல, நீங்க உதாரணத்துக்கு சொன்னதை வச்சு நான் கேக்குறேன். எங்க ஆட்சிக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை. எங்க இன்னும் 25 வருஷம் எங்க ஆட்சி தான் தமிழ்நாட்டுல. அந்த உதாரணத்துல நீங்க சொன்னது என்னன்னா சரியான எதிர்கட்சியில விழுந்துட்டாங்க. நீங்க இவங்க எதிர்கட்சியிலன்னா அப்ப தாவேகவும் விழுந்துருமான்ற கேள்வி வருது. அதெல்லாம் விடாது. இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து தர மறுக்கிறாரு முதலமைச்சர் விஜய். இன்னொரு பக்கம் அமைச்சரவையில இருக்கிற அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை ரீல்ஸ் மூலியமா போடுற ஒரு கலாச்சாரம். ஒரு பக்கம் பத்திரிகையாளர்களை பார்க்க மறுக்கிற ஒரு கலாச்சாரம் தொடருது, இன்னொரு பக்கம் ரீல்ஸ் கலாச்சாரம். எங்க போகுது இந்த சமுதாயம்? பத்திரிகையாளர்களை ராஜ்மோகன் பாக்குறாரு, ஆதவ ஒரிஜினா பாக்குறாரு, அருண்ராஜ் ஐஆர்எஸ் பார்க்கிறாரு. எல்லா அமைச்சர்களும் பத்திரிகையாளர்கள் பார்க்கத்தான் செய்யறாங்க. இதுல என்ன? முதல்வர் பார்க்க மறுக்கிறாரே. பத்திரிகையாளர்கள் வந்து ஏதாவது மீட்டிங்க்கு போனா அவங்களுக்கு தனியா வந்து இருக்கை கொடுக்குறாங்க, அல்லது அங்க உட்காராதீங்க சொல்லி விரட்டுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லைன்ற ஒரு என்ன சொல்றேன். பத்திரிகையாளர்களை பார்த்து தான் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை மக்களுக்கு புறப்படுத்த வேண்டுமா? அப்படி ஒண்ணு இல்லையே. அப்ப எப்படி சார் மக்களுக்கு அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்? மக்களும் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா? பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அவர் பேசணும், அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை பத்திரிகையாளர் முன்னாடி பேசினா தான் மக்களுக்கு தெரியுமா? வேற வகையில மக்களுக்கு தெரியலையா? வேற என்ன வகையில தெரிஞ்சுக்க? எங்க தலைவரை பற்றி மக்கள்கிட்ட கேளுங்க போய். விமர்சனங்களும் இருக்கே. விமர்சிக்கத்தான் செய்வாங்க. விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நாங்க யாரையும் சொல்லலையே. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். விமர்சியுங்கள், கேள்வி கேளுங்கள். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals.